நாம் சிந்திக்க தவறியவைகள் இறைவனின் சிருஷ்டியில் புல் பூண்டு புழு கடல்வாழ் உயிரினங்கள் பறவைகள் மற்றும் வீடு காடுகளில் வாழும் விலங்குகள் என எல்லாமும் ஆரம்பத்தில் இறைவனால் எப்படி படைக்கப்பட்டதோ அப்படியே இன்று வரை இயற்கைக்கு எந்த இடையூறும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. காகங்கள் மிச்சத்தை தின்று நம் பகுதியை சுத்தப்படுத்துகிறது. கிளி பறவைகள் பழங்களை தின்கின்றன. புலி சிங்கம் அடுத்த மிருகங்களை தன் பசிக்காக தின்கின்றது. உருவத்தில் பெரிய யானையோ சைவம்தான். ஆனால் மனிதன் மட்டுமே தனக்கு சிந்திக்கும் திறன், அதாவது ஆறாம் அறிவு இருப்பதால் சிந்தித்து பல செயல்களை செய்து விஞ்ஞான வளர்ச்சி என்று தன்னை உயர்த்தி கொண்டதாக நினைத்து எல்லா இயற்கை வளங்களையும் அழித்தான். காடுகள், ஆறுகள், மலைகள் இப்படி போன்ற எல்லா இயற்கை வளங்களையும் அழித்ததால் இன்று பூமி வெப்பத்தால் மிகவும் தவிக்கின்றது. இதனால் ஏற்படும் பெருவெள்ளங்கள், மழை, சுனாமி என்று இன்றளவும் மனித இனம் அழிந்து கொண்டிருப்பதை மறக்கின்றோம்.